Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் டிவி ஷோஸ்லேருந்து வீடியோ கிளிப்ஸ் எடுத்து அதில் இருக்கிற மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி வீடியோலையும் அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோவோட எண்டில் டிவி ஷோலேருந்து கிளிப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இல்லாதப்போ உனக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாமல் இருக்க இந்த சாஃப்ட்வேரை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கிறத நான் உறுதிப்படுத்த முயற்சிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே உறுதிப்படுத்த முயற்சிக்கிறேன் அப்படின்றது இருக்க போகுது. அதாவது ட்ரைங் டு மேக் ஷுர்னால் உறுதிப்படுத்திக்கிறது இல்லையா? ட்ரைங் டு மேக் ஷுர்னால் உறுதிப்படுத்த முயற்சிக்கிறேன். இங்கே நான் உறுதிப்படுத்த முயற்சிக்கிறேன் இருக்கிறதுனால ஐ ஆம் ட்ரைங் டு மேக் ஷுர். என்ன உறுதிப்படுத்த முயற்சிக்கிறேன் நான்? உனக்கு தெரிந்திருப்பதை. ஐ ஆம் ட்ரைங் டு மேக் ஷுர் யூ நோ. என்ன உனக்கு தெரிஞ்சிருக்கணும்? இந்த சாஃப்ட்வேரை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு. ஐ ஆம் ட்ரைங் டு மேக் ஷுர் யூ நோ ஹவு டு ஆக்சஸ் திஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போட போகிற விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இல்லாதப்போ உனக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவைப்படாமல் இருக்க, ஒரு செயல் இப்படி நடக்க நான் இதை பண்ணுறேன் ஏன்னா உனக்கு இது வேணும். ஸோ யூஸ்வலி ஏனெனில் அப்படின்றதுக்கு நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட் நம்ம இங்கே ஸோ தேட் யூஸ் பண்ண போகிறோம். அதையுமே நம்ம ஸோ தேட்டுன்னு சொல்லாமல் ஸோ. இன்ஃபார்மல் கேஷுவல் கான்வர்சேஷன்ஸில் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸோக்கு அதனால் அப்படின்ற அர்த்தம் மட்டும் தான் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு புரியாமல் போயிடலாம். இந்த இடத்துல ஸோ தேட் இதுதான் ஃபுல்லாக இருக்கணும். பட் ஸோ மட்டும் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் இவ்வாறு நடக்க, ஒரு விஷயம் நடப்பதற்கேற்ப, இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் எதுக்காகனா ரீசனை சொல்கிறதுக்காக ஒரு கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான கன்ஜங்ஷன் தான் இங்கே ஸோ தேட். ஓகே, பட் ஸோ தேட் இல்லாமல் வெறும் ஸோ மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஐ எம் ட்ரைங் டு மேக் ஷுர் யூ நோ ஹவு டு ஆக்சஸ் திஸ் சாஃப்ட்வேர் ஸோ யூ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப் வென் ஐ எம் கான். நான் இல்லாதப்போ உனக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாமல் இருக்க. ஓகே, இது இருப்பதற்காக, ஒரு செயல் நடப்பதற்கேற்ப, ஒரு செயல் நடக்கும் விதமாக, இப்படிலாம் சொல்லலாம் இந்த ஸோ தேட்டோடைய யூசேஜ். ஓகே, ஸோ யூ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப் வென் ஐ எம் கான், வென் ஐ எம் நாட் அரவுண்ட் அப்படின்றது கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேட் தான் இங்கே வரணும். பட் இன்ஃபார்மல் கேஷுவல் கான்வர்சேஷன்ஸில் வெறும் ஸோ மட்டும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நான் வெளியூர் போனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுக்காக எல்லா காய்கறிகளையும் எப்படி சமைக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கிறத அம்மா உறுதிப்படுத்த முயற்சிக்கிறாங்க. ஸோ திடீர்னு எங்கள் அம்மா எல்லா வெஜிடபிள்ஸையும் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் எப்படி குக் பண்ணணும்னு சொல்லித்தராங்க, எனக்கு குக் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் நான் வெளியூர் போகிறேன் படிக்கிறதுக்காக ஒரு எங்கேயோ. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட, எதுக்கு உங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு என் ஃப்ரெண்ட் கேட்கும்போது நான் சொல்கிறேன், மை மாம் இஸ் ட்ரைங் டு மேக் ஷுர் ஐ நோ ஹவு டு குக் ஆல் தி வெஜிடபிள்ஸ். எதுக்கு? So I can eat healthy when I move out. So that I can eat healthy when I move out. Okay. இப்படி ஒரு செயல் நடக்க, இப்படி ஒரு செயல் நடப்பதற்கேற்ப, நடக்கும் விதமாக நான் இதை தெரிந்திருப்பதை எங்கள் அம்மா உறுதிப்படுத்த முயற்சிக்கிறாங்க. ஓகே, இதில் எத்தனை சென்டென்சஸ், எத்தனை குட்டி குட்டி சென்டென்சஸ் கம்பைன் ஆயிருக்குன்னு பாருங்கள். மை மாம் இஸ் ட்ரைங் டு மேக் ஷுர் ஒரு சென்டென்ஸ், ஐ நோ இன்னொரு சென்டென்ஸ், ஹவு டு குக் ஆல் த வெஜிடபிள்ஸ் இது இன்னொரு சென்டென்ஸ், ஸோ ஐ கேன் ஈட் ஹெல்தி இது ஒரு சென்டென்ஸ், வென் ஐ மூவ் அவுட் இது ஒரு சென்டென்ஸ். கரெக்ட். பட் நம்ம டெய்லி லைஃப்பில் சாதாரணமாக பேசக்கூடிய சென்டென்சஸ் தான் இது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம ஒரு லாங் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மை மாம் இஸ் ட்ரைங் டு மேக் ஷுர் ஐ நோ ஹவு டு குக் ஆல் த வெஜிடபிள்ஸ் ஸோ ஐ கேன் ஈட் ஹெல்தி வென் ஐ மூவ் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ண கஷ்டமான ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத டீச்சர்ஸ் உறுதிப்படுத்த முயற்சிக்கிறாங்க. ஸோ இங்கே டீச்சர்ஸ் உறுதிப்படுத்த முயற்சிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? The teachers are trying to make sure. யாருக்கு என்ன தெரிஞ்சிருப்பதை முயற்சி பண்ணுறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஷ்டமான ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சிருப்பதை. The students know how to solve difficult problems. The teachers are trying to make sure the students know how to solve difficult problems. எதுக்காக இதை பண்ணுறாங்க? ரீசனை சொல்ல போகிறோம். ஸோ that clause யூஸ் பண்ண போகிறோம். ஸோ that clause without that, right? So they can attend all the questions in the exam. Okay, the teachers are trying to make sure the students know how to solve difficult problems so they can attend all the questions in the exam. So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிவி ஷோல இருந்து அந்த கிளிப்பை பார்ப்போம். What are you doing? I'm trying to make sure he knows how to be social so he doesn't become some lonely adult no one wants to be around. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, I'm trying to make sure he knows how to be social so he doesn't become some lonely adult
no one wants to be around. ஓகே, ஸோ ஐ எம் ட்ரைங் டு மேக் ஷுர். நான் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறேன். என்ன விஷயம்? ஹீ நோஸ் ஹவு டு பி சோஷியல். ஹவு டு பி சோஷியல்னா என்னது? சோஷியல்னா ஃப்ரெண்ட்லி, எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகிறது. ஸோ எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்றத நான் உறுதிப்படுத்த முயற்சிக்கிறேன். எதுக்காகனா, ஸோ ஹீ டசன்ட் பிகம் சம் லோன்லி அடல்ட் நோ ஒன் வாண்ட்ஸ் டு பி அரவுண்ட். யாருமே பக்கத்தில் வர விரும்பாத ஒரு அடல்ட்டாக அவன் இருக்கக்கூடாது, அவன் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவனுக்கு எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நான் உறுதிப்படுத்த முயற்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஐம் ட்ரைங் டு மேக் ஷுர் ஹீ நோஸ் ஹவு டு பி சோஷியல், ஸோ ஹீ டசன்ட் பிகம் சம் லோன்லி அடல்ட் நோ ஒன் வாண்ட்ஸ் டு பி அரவுண்ட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நோ ஒன்க்கு முன்னாடி ஹோம் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். ஓகே, அதுதான் கிராமர் ரூலில் இருக்கிறது. பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நிறைய நேரம் இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் இல்லாமல் பேசுவாங்க. இந்த விஷயம் டெஃபினட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் டிவி ஷோஸ், மூவிஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்க்கணும், நம்மளோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் புரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சென்டென்சஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகே, ஸோ ஏதோ ஒரு சென்டென்ஸ் கொண்டு வரல, நான் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான சென்டென்சஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகே, ஸோ தேட்டுக்கு பதிலாக அங்கே ஸோ மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் அடல்ட் ஹோம் நோ ஒன் வாண்ட்ஸ் டு பி அரவுண்ட், ஹோமும் சொல்லலாம், இல்லை தேட் நோ ஒன் வாண்ட்ஸ் டு பி அரவுண்டோ இந்த இடத்துல சொல்லலாம். ஓகே, ஸோ யாரும் கூட இருக்க விரும்பாத ஒரு அடல்ட்டாக, ஒரு பெரியவனாக அவன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் எல்லாருக்கூடையும் சகஜமாக எப்படி இருக்கணுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் ஷுர் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் வீடியோ கிளிப் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த சேம் டிவி ஷோ தட் ஐவ் பின் ஆடிங் கிளிப்ஸ் ஃப்ரம் யங் ஷெல்டன் அப்படின்ற டிவி ஷோ தான். ஸோ அதுலேருந்து எடுத்த கிளிப் தான். அந்த ஷெல்டன் அப்படின்ற பையன் ரொம்ப படிப்புனே இருப்பான். ஸோ அப்போ தான் அவங்க அம்மா இந்த டயலாக் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகிறதுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து பெரியவனானா எல்லாரும் அவங்க கூட சகஜமாக பேசுவாங்க, எல்லாரும் அவங்க கூட இருக்க விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி டோனில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான லெசன் உங்களுக்கு புரிஞ்சுதா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.